இந்த பாட்டை நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். ஆனா பாக்யராஜ் சார் இந்த பாட்டை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. அந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் இந்த பாட்டு திரும்ப கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இந்த பாடல் வரிகளை முதல்ல ராஜா சார் பாக்குறாரு. பார்த்துட்டு நான் சாமிக்கு மாலை போட்டிருக்கேன், இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடவே முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காரு. இருந்தாலும் பாக்யராஜ் சார் வந்து எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி இந்த பாட்டை பாட வைக்கிறாரு. பாடல் வரிகள் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாடுறதுனால ராஜா சார் இந்த பாட்டை ஒரு கடமைக்கு தான் பாடியிருப்பார் போல. விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்தா அப்படிங்கிறதுக்கு பதிலா விளக்கு வச்ச நேரத்துல தன்னா நன்னான்னு முடிச்சிருக்காரு. இந்த மாதிரியே பாடி இந்த பாட்டை ஃபுல்லா பாடி முடிச்சிட்டாரு ராஜா சார். பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்யராஜ் சார் கிட்ட இந்த பாட்டை போட்டு காட்டுறாங்க. ஆனா ராஜா சார் வந்து இல்ல, நான் பாடல் வரிகளை மறந்துட்டேன், அதனால நம்ம திரும்ப ரீடேக் போலாம் அப்படின்னு சொல்லி ராஜா சார் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பாட்டை கேட்ட பாக்யராஜ் சார் வேண்டாம், நான் எதிர்பார்த்ததை விட இந்த பாட்டு சூப்பராகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதையே ஓகே பண்றாங்க. சொல்லாத வார்த்தைகளுக்கு அர்த்தம் அதிகம் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நம்ம புரிஞ்சுக்கலாம்.